أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما அல்ஹம்துலில்லா. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த வரிசையில நம்ம நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் தன்னுடைய இறைவனோட எப்படி இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தாரோட எப்படி இருக்கணும், தன்னுடைய இபாதத்து விஷயத்துல எப்படி இருக்கணும், நஃபிலான வணக்கங்கள்னா என்ன, அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது, உம்ராவுக்கு போறது, அந்நியான்களோட பழகிறது, வெளியில போறது, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒரு முன்மாதிரி பெண்மணி இதெல்லாம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் ரசூலும் நமக்கு எப்படியான வழியை காமிச்சிருக்கிறாங்க, அந்த வழியில நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கைகளை அமைச்சுக்கணுங்கிறது பார்த்து வரோம். அதே தொடர்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவக்கூடியவளா இருப்பா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிறத பார்த்து வரோம். இதுல கிட்டத்தட்ட நம்ம 10 பெண்களை பார்த்துட்டோம். அந்த ஒவ்வொரு பெண்களும் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க அப்படிங்கிற வகையில பார்த்தோம்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 10 பேரை பார்த்திருக்கோம். இன்னைக்கு 11ஆவதா நாம பார்க்க போறது நம்ம யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய ஒரு துஆவை பெற்ற நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களதான். இவங்க பாத்தீங்கன்னா உஹது போர் அன்னு வீரத்தோட போர்ல கலந்து கொண்ட பெண்கள்ல இந்த நசீபா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கு இன்னொரு பேர் உமாராவின் தாய். அதனால உமாரானும் இவங்கள அழைக்கிறது வரலாற்றுல இருக்கு. இப்ப இவங்க மற்றவங்களெல்லாம் விட வீரத்துல சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த உஹது போரோட ஆரம்பத்துல வெற்றி முஸ்லிம்களின் பக்கமா இருந்துச்சு. முஸ்லிம்களின் கைய ஓங்கி இருந்த நேரத்துல நசிபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க, காயமுற்றவங்களுக்கு மருந்து போட்டு வர்றாங்க, அம்பரியக்கூடிய வீரர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நேரத்துல என்ன என்ன செய்து அந்த ரொம்ப அழகா அந்த போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்க, இந்த நசீபா ரலியல்லாஹு அவங்க தாகப்பேர்கள் தண்ணி கொடுக்குறாங்க, காயமுத்தவங்களுக்கு மருந்து போடுறாங்க, இப்படியே அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கு சற்று மாற்றம் நடக்குதாங்க. அம்பரியக்கூடிய வீரர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கொஞ்சம் மாற்றமா நடந்துக்கிறாங்க. அந்த மாற்றம் அந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு தோல்வியே தழுவக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது. அந்த நிலைமை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். டைரக்டா 3வது அத்தியாயம் 153வது வசனத்துல. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். உஹது போரில் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்தவாறு என்னிடம் வாருங்கள் என்று உங்களை கூவி அழைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரையுமே திரும்பி பாராமல் விருண்டோடி கொண்டிருந்ததையும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்துல நின்றுகிட்டு உங்களுக்கு பின்னாடி நின்று, இங்க இருக்கே அல்லாஹ்வுடைய தூதராகிய நான், நீங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க திருப்பி பார்க்காம விருண்டோடி கூப்பிட்டு இருந்த அந்த நேரத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம் தூதருக்கு நீங்கள் உண்டு பண்ணிய அந்த துயரத்தின் காரணமாக, அந்த ஒரு சின்ன சருகல், அதன் காரணமாக உங்களுக்கு தோல்வியின் துயரத்தையே பிரதிபலனாக கொடுத்தான் யாரு? அல்லாஹ். அப்போ நம்ம என்னைக்குமே தூதருடைய சொல்லுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. ஏனென்றால் உங்களிடமிருந்து யாதொரு பொருள் தவறிவிட்டதையும் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதையும் பற்றியும் நீங்கள் துயரத்தில் ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சகிப்புத்தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணுவதற்காகவே இத்தகைய சிரமத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தே இருக்கின்றான். அப்போ ஆல இம்ரான்ல 153வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு விஷயத்துல மாற்றம் செஞ்சீங்க, அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய தவறை ஏற்படுத்துச்சு, எவ்வளவு பெரிய துக்கத்தையும் துயரத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. இந்த துயரமும் துன்பமும் ஏற்பட்டது எதுக்கு? உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை உண்டு பண்ணணும். நீங்க எந்த சிரமத்தையும்
ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இது அந்த ஒரு சிரமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தா. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஆழ்ந்து அறியக்கூடியவனா, நன்கு உணரக்கூடியவனா அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த நிலைமையை பாக்குறாங்க யாரு? நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். இத பார்த்ததுமே என்ன செய்றாங்க? நசீபா ஒரு பெண்ணா இருக்காங்க. வாழ உருவியவரா அந்த அவங்க என்ன செய்யறாங்க? வாழ உரியவரா அந்த ஏந்தியவரா அந்த வாழை பிடிச்சு உருகி அப்படி வாழை தூக்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி சுற்றி நின்று பாதுகாத்து சண்டையிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு சின்ன கூட்டம். அதோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. எதிரிகளை தாக்கி எதிரிகள் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்க வரும்போதெல்லாம் நசீபா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? விரைந்து போய் அந்த எதிரிகளோட சண்டை போடுறாங்க. இத பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பெருமையா சொல்றாங்க. எந்த அளவுக்கு பெருமையா சொல்றாங்கன்னா, நான் எனது வலது பக்கமும், எனது இடது பக்கமும் திரும்பி பார்க்கிறோமெல்லாம் நசீபா என்னை பாதுகாத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தா. இந்த இக்கட்டான தருணத்துல அவங்களுடைய மகன் இருக்கிறார்ல உமரா, அவங்க என்ன செய்றாங்க அவங்களுக்கு அத அவங்களுக்கு அந்த நேர்ந்த ஒரு விஷயத்த அந்த சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மு அமாரான்னு சொல்லக்கூடிய நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பெருமைய, அவங்களுடைய உயர்வ, அவங்க அந்த இடத்துல போராடினத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் எங்க திரும்பினாலும் வலது பக்கம் திரும்பினாலும் சரி, இடது பக்கத்துல திரும்பினாலும் சரி, நான் நசீபாவ பார்த்தேன். அந்த அளவுக்கு வரக்கூடிய வீரர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னது இது? ஒரு பொண்ணு போருக்கு போனாளா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலயா? அது இஸ்லாமிய போர்கள் பெண்களுக்கு கடமை இல்லையே. அங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய கேள்வி. அப்ப போருக்கெல்லாம் போலாமா? இன்னும் என்னென்னமோ கேள்விகள். சுப்ஹானல்லாஹ். அவங்க போருக்கு ஆயுதங்கள் தயாரிச்சு, ஆயுதங்கள் தாங்கி, கேடயங்களை எடுத்து, ஆணுக்கு நிகரா போய் போருக்கு போகல. ஆண்களுக்கு உதவி செய்யத்தான் அவங்க போனாங்க. ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வீரத்தோடையும் தீரத்தோடையும் ஈமானிய உறுதியோடையும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும். இந்த மார்க்கத்துடைய தூணா இருக்கக்கூடிய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த இடத்துல நான் பெண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், போராடுறதுக்கு தயாரா இருப்பேன், தன்னை தயார்படுத்தி கொண்டவங்க தான், தயார் நிலையில இருந்தவங்க தான் அன்றைய காலத்து அன்சாரி பெண்கள். முஹாஜிரியம் அதாவது ஹிஜ்ரத் சென்று போன பெண்கள், ஆரம்ப காலத்துல வாழ்ந்த சஹாபிய பெண்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பாருங்க, அந்த பெண் அழகான முறையில போர் நடந்துகிட்டு இருக்கையில அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, காயமுற்றவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு தண்ணி இல்லாட்டி தீர்ந்து போனா போய் எடுத்துட்டு வர்றது, இப்படியான பணிதான் செய்யறாங்க. எப்ப போருடைய நிலைமை மாறுதோ, தோல்வின்னு ஒண்ணு வரப்போகுதோ, அந்த இடத்துல புறமுதுகு காட்டு முஸ்லிம்களே ஓடக்கூடிய நிலைமைகள் வந்துச்சோ, என்ன செஞ்சாங்க? நான் ஒரு பெண்ணுங்கிறத மறந்து நானும் போராளி, நானும் இந்த மார்க்கத்தின் பங்காளி, எனக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய இறை தூதருக்கு உதவி செய்யக்கூடிய அவர்களை பாதுகாக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வாழ ரெடியா வச்சிருந்துருக்கிறாங்க. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த பெண்கள் எவ்வளவு சமயோதித்த புத்தியா நடந்திருக்காங்கன்னு வாழ உருவி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அவங்க பக்கத்துல ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கு, எல்லாம் சிதறி அடிச்சு ஓடுறாங்க. அந்த நேரத்துல இவங்களும் போய் நின்று போராடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா எதிரிகள் வர வர அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மகன் அங்க வர்றாரு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்துல வரையில பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த இடத்துல அவரே சொல்றாரு பாருங்க. அவரே அந்த சொல்லக்கூடிய செய்தியை நம்ம கேட்போம்னு இமாம் இந்த இடத்துல சொல்றாங்க, அன்று எனது இடது முழங்கையில கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு. அப்போ உயரமான பேரிச்ச மரத்தை போன்ற ஒருத்தன் அந்த காயத்தை எனக்கு ஏற்படுத்திட்டான். யாரு சொல்றா? அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா. அவங்க சொல்றாங்க, நசீபாவுடைய மகன், எனக்கு அவ்வளவு பெரிய காயம் முழங்கையில.
அந்த காயத்துல ரத்தம் சொட்ட நான் வந்துட்டு இருக்கேன். என்னைய வெட்டினவன், எனக்கு இந்த காயத்தை ஏற்படுத்தினவன் யார் தெரியுமா? உயரமான பேரிச்ச மரம் மாதிரி இருந்த உயரமான ஒருத்தன் இந்த காயத்தை ஏற்படுத்திட்டான். அதோட என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த காயத்துல இருந்து ரத்தம் வடிவதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனது இந்த காயத்தை கட்டிக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே எனது தாய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய இடுப்புல இருந்த ஒரு ஒரு பட்டி, அதாவது ஒரு கயர், அதுல இருந்து ஒன்றை எடுத்து உருவி அதை கொடுத்து கட்டி விட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நின்றவர்களா என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க நேரத்துல பிறகு என்னுடைய தாய் வந்து என்கிட்ட, என் மகனே எழுந்து சென்று எதிரியோட சண்டை போடு அப்படின்னு சொல்றாங்க. மகன் கையை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வேதனையோட வர்றாரு. அவருக்கு அங்க பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உம்மா அம்மாராவே உன்னுடைய மகனை பாரு, அங்க பாரு ரத்தம் சொட்ட சொட்ட வந்திருக்கான், அவனுக்கு காயத்துக்கு கட்டி விடுமா அப்படின்னு சொல்ற நேரத்துல தன்னுடைய இடுப்புல இருக்க கயிறை எடுத்து கட்டிட்டு அந்த மகன் அப்படி உட்காரையில சொல்றாங்க, என்ன உட்கார்ந்துட்ட தங்கம், எந்திரிச்சு போய் போராடுங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல என்ன இங்க உட்கார்ந்துட்டீங்க, எந்திரிங்க. நம்மள வந்து என்ன செய்வோம், போய் படுக்க போட்டுருவோம். படுக்க போடுறதா, போரா, போருக்கா, ஜிஹாதுக்கா, புள்ளையவா, அப்புறம் அப்படியெல்லாம் கொடுத்து தியாகம் பண்ண மார்க்கம் தான் இது. அந்த இடத்துல சொல்றாங்க, கொஞ்ச நேரம் மகன் உட்கார்ந்ததும், எந்திரிமா, எந்திரிச்சு போய் நீ போய் போராடு, எதிரிகளோட சண்டை போடு, அதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டீங்க காயத்துக்கு கட்டு போட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த சொல்ல கேட்டுட்டு, உம்மு உமாராவே, நசீபாவே, உன் அளவுக்கு ஆற்றல் யார் பெற்று இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த நேரத்துல என்னை வெட்டியவன் அந்த பக்கமா வந்தான். அப்ப வரவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, இதோ இவன் தான் உனது மகனை வெட்டினவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. உடனே என்னுடைய தாய், இதெல்லாம் யார் சொல்றா, உமாரா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தாய் அவனிடம் போய் சண்டையிட்டு அவனோட கெண்டைக்கால வெட்டி எடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். பெண் வீராங்கனை எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? வீட்டுல வேலை பாக்குறதுக்கு நம்ம போடுற பாடு, நம்ம போடுற கூத்து, நான் தான் சமைக்கணும், நான் தான் கிளீனும் பண்ணணும், நான் தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா, எவ்வளவு வேலைதான் பாக்குறது. உண்மையிலே நமக்கு ஹெல்ப் பண்ணத்தான் செய்யணும், நம்ம எல்லா வேலையும் பார்க்கத்தான் செய்யறோம், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அந்த வேலைகளையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் கூட போய் அவங்களுக்கு சமையல் சமைச்சு கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, காயமிட்டவங்களுக்கு மருந்து போடுறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, இவ்வளவுக்கு மேல தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்க கூடிய அளவுக்கு வீராங்கனையா அவங்க இருந்திருக்காங்கன்னா, இந்த மார்க்கத்துக்கு பாடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட வீர செயல். அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, என்னோட தாய் உடனே அவனோட போய் சண்டை போட்டு அவன் கெண்ட காலை வெட்டி எடுத்துட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த பெண் எவ்வளவு வீரமான ஒரு பெண்ணா இருக்கணும், ஒரு உரமா இருந்திருக்கணும், தன்னை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும், தான் எவ்வளவு ஒரு ஈமானோட இருந்திருக்கணும் பாருங்களேன். இதே ஆப்போசிட் இவங்க மேல பட்டிருந்தா இவங்க உயிர் போகும் இல்லையா? அதையும் பார்க்காம அவங்க போய் வெட்டி எடுத்துட்டாங்க. இத பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இடத்துல போர் கடுமையா நடந்துகிட்டு இருக்கு, பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. உஹது போருங்கிறது பெரிய அளவுல வெற்றியா தோல்வியா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் உடைக்கப்பட்டது, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டது, இப்படி பல விதமான ஒரு போராட்டமான ஒரு கடுமையான சூழல்ல இருந்த போர். அந்த இடத்துல இந்த நிகழ்வை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கடவாய்ப்பல்ல தெரியுற அளவுக்கு சிரிக்கிறாங்க. சிரிச்சு, உமராவே, நீ அவன்கிட்ட பழி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ உன்னுடைய மகனை கைய உடைச்சான்ல, கைய உடைச்சு படுகாயத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட வந்துவன்ட்ட நீ பழி வாங்கிட்ட, பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு பெண் போய் எப்படி சொல்றாங்க, பேரிச்ச மரம் மாதிரி உயரமா இருந்தானா,
அவன்கிட்ட போய் அவனோட சண்டைய போட்டு அவன் காலை வெட்டணும்னா எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கணும். சுப்ஹானல்லா சுப்ஹானல்லா. இன்னைக்கு இந்த வரலாறு எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நாமெல்லாம் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாம, என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டா கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்கு, எனக்கு படபடப்பா இருக்கு, நான் டென்ஷன் ஆயிடுறேன், ஐயோ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாதீங்க, அந்த மாதிரியான ஒரு பலகீனமான நிலையில இருக்கும். பாத்தீங்களா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய சகோதரிகள் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஈமான சுமந்த அந்த உரம், அந்த தைரியம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலுவா இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மாராவே நீ அவன்கிட்ட பழி தீர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே நாங்க என்ன செஞ்சோம், அதை தொடர்ந்து அவனை வாளால வெட்டி அவன் கதையவே முடிச்சிட்டோம். அப்போ இத பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன்தான் உமக்கு வெற்றியை கொடுத்தான். யார? நசீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான், உமது எதிரியை வீழ்த்தி உன்னுடைய கண்ணை குளிர செய்துட்டான், உமது பழி தீர்க்கும் ஆசையை உன் கண் முன்னாடியே அல்லாஹ் காட்டி விட்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவங்க வீரத்தோட இருந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பமே, அவங்க 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 புள்ள எல்லாரும். அப்போ இந்த சிரமமான நாள்ல நசீபா ரலியல்லாஹு அன்ஹா எதிரிகளை வீரத்தோட எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அவர்களுடைய உடல்ல காயங்கள் ஏற்படுது. எப்படி ஏற்படாம இருக்கும்? எத்தனை பேரோட சண்டை போடுறாங்க, ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு தப்பி அவங்க மேல விழுகாதா? அப்படி காயங்கள் ஏற்படுது. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமாரா உனது தாயை கவனி, உனது தாயை கவனி, அவளுக்கு காயத்தை கட்டிவிடு அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ் அருள் வளம் புரியட்டும், உனது தாயின் கண்ணியம் இன்னவர்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் உமரா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நசீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த உஹது போர் நேரத்துல இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக, இந்த தீனை நிலைநாட்டணுங்கிறதுக்காக, இந்த மார்க்கத்தின் உயர்வுக்காக, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து போரிடணும் விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க போர் செஞ்சிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவே இல்லை. பெண்ணெல்லாம் போர் செய்யக்கூடாது, பெண்கள் எல்லாம் வாழ கூடாது, போர்க்களத்துக்கு வரக்கூடாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. சரியா? அப்ப அந்த அளவுக்கு சமயம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு, உன் தாயை கவனி, உன் தாயை கவனி, அவள் காயம் ஏற்படுது, அவளுடைய காயத்தை கட்டி விடு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் புரியட்டும். ஆனா உன்னுடைய தாய் அவளையெல்லாம் சிறந்தவ அப்படின்னு சொல்லி காட்டும் அளவுக்கு பெண்கள் இருந்திருக்காங்க. நாமும் ஒவ்வொரு காலத்திலையும் அட்லீஸ்ட் போருக்கு போய் வாள் எடுத்து எதிரியோட சண்டை போட வேணாம். ஆனா அந்த மார்க்க விஷயத்துல, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்துல, ஆனா வெளியே போய் சண்டை போட வேணாம். வீட்டுக்குள்ள 5 நேர தொழுகை ஜமாத்தோட போய் தொழுகுங்களேன் தங்கம். ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்ம வீட்டு ஆண்களை எழுப்பி விட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை அந்த மார்க்கத்தை பேன்ற விஷயத்துல சொல்றது, ஒரு நிக்காஹுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேன்றது, ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற வீட்டுல அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேன்றது, அந்த பிள்ளைகள் வளர்க்கறதுல அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேன்றது, நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லுலையும் செயல்லையும் இந்த தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயங்களையாக செய்யலாமா கூடாதா? செய்யலாம் தானே. ஆனா அந்த விஷயத்துல கூட பெண்களாகிய நாம கண்ணு காஜத்துக்காக செய்யறோம், எங்களுடைய ஆசைக்காக செய்யறோம். ஒத்து புள்ளமா இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கோம், யாருக்கு செய்ய போறோம்? அதுக்காக செய்யறோம். நம்ம ஒண்ணும் வாங்கல, இருந்தாலும் ஒரு ஆசைக்காக பெரியவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற பேர்ல இந்த தீனை தகர்க்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான எத்தனை சடங்கு சம்பிரதாயங்களை வீட்டுக்குள்ள செய்யறோம். தீனை எப்படி நம்ம நிலைநாட்ட போறோம்? வீட்டுக்குள்ள மார்க்க விஷயத்த நன்மையை விடுறது தீமையை தடுக்கிறதுக்குள்ள பாதுகாக்கலாங்க. எப்படி இந்த தீனை கொண்டு போய் வெளியில சொல்றது? ஒரு பெண் என்கிட்ட கேக்குறா, நீங்க எல்லாம் தர்காவுக்கு போவீங்களா ஆன்டி? ஒரு மாற்று மத சகோதரி. போவா? இல்ல, அங்க எண்ணெய் ஊத்தி விளக்கெல்லாம் எரிக்கிறாங்க,
அங்க வந்து போர்வையெல்லாம் போத்துறாங்க, நீங்க அதெல்லாம் செய்வீங்களா? நான் சொன்னேன், இல்லம்மா, ஒன்லி தர்காக்கு போவோம், விசிட் பண்ண மட்டும்தான் செய்வோம், அதை தவிர மத்ததெல்லாம் செய்யக்கூடாது. இல்ல ஆண்டி, அவங்க முஸ்லிம்கள் தான் ஆண்டி, உங்களை மாதிரியே தான் அவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அவங்க இதெல்லாம் செய்யறாங்களே. இந்த மார்க்கத்துல விலங்குல செல்லும், இந்த மார்க்கத்தை இன்னும் அவங்க புரியல, அதனால அதை செய்யறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் அவங்க வந்து மரணித்தவர்களை அடக்கம் பண்ணிருக்கு, இந்த அடக்க ஸ்தலத்துக்கு போகையில நீங்களும் இதே இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய மரணத்தை நினைவு கூறுங்க, அங்க அடக்கப்பட்டிருக்கவங்களுக்காக அவங்க இடத்துல தௌபா செய்யுங்க. இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கானே தவிர அங்க போர்வை பூத்துறதுக்கும் அங்க விளக்கு எரிக்கிறதுக்கும் எண்ணெயை ஊத்தி இது பண்றதுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லவும் அந்த அந்த கேர்ள் சொல்றா, ஆமா ஆண்டி, எங்க கோயில் எல்லாம் இப்படித்தான் செய்வாங்க, அதே மாதிரி அங்க நடக்கும், அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். பாத்தீங்களா, கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் தர்காவுக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சு. எப்படி நம்மளுடைய மார்க்கத்தை பார்த்து அந்நியர்கள், மாற்று மத சகோதர சகோதரிகள் இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க செய்யற அந்த செயலையே நம்ம செஞ்சோம்னா அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தானே இந்த இஸ்லாம் வந்துச்சு. அவங்க ஒண்ணு கடவுளா வச்சுக்கிட்டாங்க, நம்ம மௌத்தானவங்களை கடவுளாக்கி அங்க போய் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே இந்த இஸ்லாம் வந்துச்சு. அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்றதுக்கு தானே இந்த மார்க்கம் வந்துச்சு. அல்லாஹால இறை தூதர்களை அனுப்புனா அல்லாஹால அந்த வழியில கடைசி தூதரா நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இந்த குர்ஆனுடைய வேதத்தையும் மார்க்கத்தையும் அல்லாஹால நமக்கு கொடுத்தான். ஆனா நம்ம வாழேந்தி போராடியாட்டி பரவாயில்ல, போர்க்களம் போகாட்டி பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய செயல்களை செய்யலாம் இல்லையா? இந்த மார்க்கத்தை படிக்கலாம் இல்லையா? படிச்சு அழகான முறையில நம்ம செயல்படுத்தலாம் இல்லையா? அதுக்கு கூட இன்னைக்கு தைரியம் இல்லையே. அதுக்கே ஒரு போர் செய்யணும் போல, அதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் போல. வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல எல்லாம் சொல்ல முடியாதுமா, அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா இப்படின்னு சொல்றவங்களதான் பாக்குறோம். ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் சொல்ல முடியல? அனாச்சாரங்களால ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கோம், நான் பாதுகாக்கணும். பாருங்க, எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுறதுக்காக, ஏக இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தாண்டு துணிச்சலா சொல்றதுக்காக வாளேந்தி போர் செஞ்ச சமுதாயம் நம்முடைய சமுதாயம், நம்முடைய பெண் சமுதாயம், வீரமிக்க சமுதாயம். அந்த பரம்பரையில வந்த நாம வீட்டுக்குள்ள சாதாரண சின்ன சின்ன இபாதத்துகள் விஷயத்துல, சின்ன சின்ன நடவடிக்கை விஷயத்துல கூட தைரியமா சொல்றதுக்கு இல்லாம இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய பெண்களாக, யா அல்லாஹ் வீரமிக்க பெண்களாக, யா அல்லாஹ் அழகிய முறையில் உன்னுடைய சட்ட திட்டங்களை பேணி வாழக்கூடிய குடும்பங்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக துஆ செய்யறாங்க. அம்மாராவே உன்னுடைய தாயை கவனி, அல்லாஹ் உன்னுடைய குடும்பத்துக்கு அருள் புரியட்டும், உன்னுடைய தாயின் கண்ணியம் இவர்கள் இந்த இந்த மனிதர்களுடைய கண்ணியத்தை எல்லாம் விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால துவாவும் கண்ணியத்தையும் பெறணும்னா எவ்வளவு பெரிய தியாகங்கள் அவங்க செஞ்சிருக்கணும் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பேச்சை கேட்ட என்னுடைய தாய், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரு அம்மாரா சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க சொர்க்கத்துல உங்களோட இருக்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு இருக்கு, நீங்க கண்ணியமானவங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது உடனே திரும்பி அந்த போர்க்களத்துல அந்த வெட்டையும் வாங்கிட்டு காயங்களையும் தாங்கிக்கிட்டு கடுமையான நேரத்துல அவசரமா அந்த இடத்துல திரும்பி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும்னு நீங்க உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய லட்சியம் எல்லாம் எதுவா இருந்துச்சு? சொர்க்கத்தை அடையணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய இலக்கு எதுவா இருக்குது? துனியாவை அடையணும், துனியாவுல முன்னேறணும், துனியாவுல பேரும் புகழும் வாங்கணும், துனியாவுல பெரும் பாராட்டா இருக்கணும், என்ன மிஞ்சின ஆளா இருக்கக்கூடாது, நான் ஃபங்க்ஷன் நடத்துற ஆள மாதிரி யாரும் செய்யக்கூடாது. இதுலதான் போட்டியும் பொறாமையும் எல்லா செயல்களும் இருக்கே தவிர, அன்றைய பெண்கள், அன்றைய மார்க்க மேதைகள், நம்முடைய பரம்பரையில் வந்து நம்முடைய சஹாபிய தோழிகள் எப்படி இருந்திருக்கிறாங்க. யா அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்துல உங்களோட நாங்க அல்லாஹ் நாளைக்கு உங்களோட சேர்ந்து இருக்கணும், அதுக்காக அந்த இடத்துல எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே, இவர்களை சொர்க்கத்தில் என் தோழர்களாக, என்னுடன் இருப்பவர்களாக ஆக்கி வைன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படியானா இந்த பிரார்த்தனை கேட்டுட்டு அந்த தாய், அந்த தோழி, நம்மினத்து பெண்
அழகான வார்த்தை சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த ஈமான் நமக்கு இருக்கணும் யா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஈமானை எங்களுக்கு தந்தரலையா அல்லாஹ். இந்த இடத்துல நசீபா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படியான உலகத்துல எனக்கு எப்படிப்பட்டதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தாய் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு வெட்டு காயங்கள், எவ்வளவு பெரிய போராட்டம். ஆனா அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய இலட்சியம் எல்லாம் சொர்க்கமா இருந்துச்சு. சொர்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கிறதா இருந்துச்சு. ஏன்? சொர்க்கம் நிலையானது, நிரந்தரமானது, இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் அதுதான். ஆனா இந்த துனியாங்கிறது நமக்கு விளை நிலம், நம்ம அமல் செய்ய வந்த இடம். இது ஒரு எக்ஸாம் ஹால். இதுல நம்ம எக்ஸாம் எழுதுனா இதனுடைய ரிசல்ட் நம்ம எங்க பார்ப்போம்? நாளைக்கு மறுமையில பார்ப்போம், சொர்க்கத்துல பார்ப்போம், அல்லாஹ் இடத்துல பார்ப்போம். அப்படிங்கிறத நம்பி வாழ்ந்தவங்களா அவங்க இருந்ததுனால அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் சொர்க்கத்தை எதிர்பார்த்தாங்க. சொர்க்கத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எதிர்பார்த்தாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கும் முகமா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல துஆ செய்றாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் பெருசு இல்ல, நாங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இத உம்மு அம்மாரா அவங்களுடைய அந்த கண்ணு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வுகளை சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு உம்மு அம்மாராவுடைய இந்த உண்மையான தியாகமும் அவங்களுடைய சோதனையும் உஹது போரோட மட்டும் நின்றல, மாறா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலும் பல போர்களை சந்திச்சிருக்கிறாங்க. பல போர்களுக்கு அதுக்கு பின்னாடியும் வெட்டு காயங்கள் வாங்கி, கஷ்டங்கள் பட்டு, காயங்கள்ல ரத்தம் வடிய வடிய காயங்களுக்கு கட்டு போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வேதனையோட இருந்தவங்க அதோட நிக்கல. போதும், நம்ம தான் ஒரு போருக்கு போயிட்டோமே, கலந்துக்கிட்டோமே, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சுட்டாங்களே, யாரெல்லாம் இவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, அதுலயும் என்னோட தோழர்களா ஆக்குன்னு துவா தான் செஞ்சுட்டாங்களே, இனி என்ன, நமக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்குங்கல்ல, நம்மளாம் ரிசர்வ் பண்ணிட்டோம், பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம்னு உட்கார்ந்து இருந்தாங்களா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அட போதும், நம்ம எதிர்பார்த்த லட்சியம் தான் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த உஹது போரோட நின்றல, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பல போர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சதோட மட்டும் இல்லாம உமரா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க? அக்கபா ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த ஒப்பந்தத்திலையும் இடம் பெற்றவர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹுதைபியாவுல ஒப்பந்தம் நடந்துச்சுல, அதுலயும் அவங்க கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. கைபர் மற்றும் ஹுனைன் போர்கள்லயும் கலந்துக்கிட்டாங்க. ஹுனைன் போர்ல அவங்க கலந்துக்கிட்டு அந்த ஹுனைன் போர்ல அவங்க செய்த தியாகம் இருக்குல்ல, அது உஹது போரை விட அதிகம்னு சொல்லலாம்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உஹது போரை விட அதிகம் அதுல சிரமங்களையும் கஷ்டங்களையும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல நடந்த யமாமா போர், ஓ அந்த போர்லயும் இந்த உமரா கலந்துக்கிட்டு வீரத்தோட எதிரிகளோட சண்டையிட்டாங்க. அன்னைக்குதான் அவங்களுடைய வெட்டுக்கள் ரொம்ப அதிகமா விழுந்து அவர்களுடைய கை துண்டிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். அது வரைக்கும் வெட்டு காயங்களோடையும் வேதனைகளோடையும் போராட்டங்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த யமாமா போர்ல அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க உக்கிரமா போராடி இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய கை துண்டிக்கப்படுது. ஆமா, இத்தகைய தன்மையுள்ள இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடமான சுவர்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சஹாபிய பெண்மணியா நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல தளபதி ஹாலித் ரலியல்லாஹு அவங்களோட அவங்க அதுக்கு பின்னாடி இரண்டாம் ஹலீஃபா உமரில் இல்ல அவங்களிடத்துலயும் மிகப்பெரிய மதிப்புக்குரியவர்களா இந்த நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம பார்த்த உஹது போர்ல கலந்துகிட்ட வீராங்கனை உம்மு அமாரா நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு. சுப்ஹானல்லாஹ். இவங்களுடைய வீரத்தை இன்னும் ஏராளமா இவங்களை பத்திய தனியான ஹிஸ்டரியும் எழுதியிருக்கிறாங்க. அதுகளெல்லாம் நம்ம படிக்கணும். அதையெல்லாம் நம்ம படிக்கும் போதுதான் நம்மளுடைய ஈமான் கூடக்கூடியதாகவும், நாம உறுதிமிக்க ஈமானோடு வாழ்றதோட அட்லீஸ்ட் நம்ம இவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்யாட்டியும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும், இந்த வேதத்தை படிக்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன செயல்களாச்சும் வாழ்றது, அதெல்லாம் உறுதியோட இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து
இவங்க எப்படி தியாக வரலாற்றுல மகத்துவமிக்க நசீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம இன்னும் சில பெண்மணிகள் இருந்திருக்காங்க. அந்த பெண்மணியில ஒருத்தர் தான் உம்மு சுலைம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய வரலாற்று உம்மு அமாரா, ஆயிஷா ரலியல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹ் இது மாதிரி மற்றும் பல பெண்களோட இவங்களும் இருந்திருக்கிறாங்க. இந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா போர்க்களத்துல கலந்துக்கிட்டு அந்த போர்ல கலந்துக்கிற மக்களுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, அவங்க காயமிட்டவங்களுக்கு மருந்திடுறது, அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யறது, அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுல திறம்பட செய்யக்கூடிய மக்களா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் உம்மு சுலைம். இவங்க பாருங்க, முஸ்லிம்கள் மக்காவை வெற்றி பெறதுக்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட புறப்பட்டு போனவங்கள உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. இந்த உம்மு சுலைம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கர்ப்ப காலத்தோடைய கடைசி மாதமா இருக்கு அந்த பயணம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறதோட சிறப்பை நம்ம அடையணுங்கிற ஆசை அவங்கள கணவரோட புறப்பட செஞ்சிருச்சு. அவங்க மாசமா இருக்கும், அதுலயும் கடைசி நிற மாசம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போறதுங்கிற ஒரு இது தடுக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பயணத்தோட சிரமத்தையும் பாதையில கடினமா போகக்கூடியதையும் வாகனத்துல போடக்கூடிய இன்னல்களையும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெருக்கடியும் அவங்க பொருட்படுத்தல. அவங்க நினைக்கிறாங்க, நமக்கு இந்த ஜிஹாதுடைய இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து வேணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பிணி, அதுலயும் நிறமாச கர்ப்பிணி, பயணத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுலயும் கரண்டு முடனான இப்ப மாதிரி ஃபிளைட்ல சொகுசா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படியா போனாங்க, பிசினஸ் கிளாஸ் எப்படியெல்லாம் போறோம் சொகுசா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஆனா அன்றைய கரடு முரண்டான பாதைகள், அவங்களுடைய வாகனங்களுடைய சிரமம், அவங்களுடைய சாப்பாடு போக்குவரத்துடைய சிரமம், இதுல தன்னுடைய கணவரோட இது எதுலையுமே பொருட்படுத்தாம நமக்கு அந்த அந்தஸ்து இருக்கணும், அல்லாஹுடைய தூதரோட போகக்கூடிய இந்த போர்ல நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. ஆனா இப்ப போய் கணவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கணும். அப்படி அனுமதி கேட்க போகவுமே முஸ்லிம் என்ன செய்யறாங்க, ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அனுமதி கிடைக்குமா, நம்மள அழைச்சிட்டு போவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா நிறமாசமா இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளா இருந்தா சுபஹானல்லாஹ் என்னத்த சொல்றது. பாருங்களேன், அந்த காலத்துல சஹாபிய பெண்கள் மாசமா இருந்துகிட்டு இந்த அறுக்கிறத தூக்குனா அப்படி கீழே நலி விழுந்துற மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. போருக்கு போயிருக்காங்கம்மா. நோன்பு வைக்கலாமா, நோன்பு வச்சா கூடுமா, தாங்குமா, எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. நோன்பு அதாவது அது இந்த மக்கா வெற்றி, அது ஒரு ரமலான் மாசம். சுபஹானல்லாஹ். வயிற்றுல புள்ள, அதுலயும் நிற மாசம், தன்னுடைய கணவனோட சேர்ந்து கிளம்புறாங்க. எத்தனை சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் கிளம்புறாங்க. ஆனா அனுமதி கேட்க கணவர் போயிருக்கிறாரு, பயந்துகிட்டு இருக்காங்க, நமக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி தந்ததுமே சுலைமுக்கு மகிழ்ச்சியோ தாங்க முடியல. சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய கணவரோட அந்த நாள்ல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய அந்த வெற்றிய அவரும் கண்ணால பார்த்தாருன்னு வரலாற்று ஆசிரியர்கள் ஷேக் இந்த இடத்துல எழுதுறாங்க. பாருங்க, முஸ்லிம் மக்கா வெற்றியின் போது அவங்க போறாங்க, அந்த வெற்றியை கண்ணால கண்டு கழிச்சாங்க, அன்னைக்கு கிடைச்ச வெற்றிய அப்படின்றாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு படையோட அவங்க போனாங்க மக்கா வெற்றி. அப்போ அந்த நாள்ல மிகவும் பாக்கியமிக்க நாளாகும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, மிகவும் பாக்கியமுள்ள நாள். மக்காவின் தெருக்கள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் மூமின்கள் தக்பீர் முழக்கத்தை எதிரொலித்தவர்களா அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். அவன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினான், தன் எதிரிகளை தனியாக தோற்கடித்தான். அல்லாஹ் ஒருத்தன் தனியாக தோற்கடித்தான். அவனுக்கு முன்னு எதுவும் இல்லை, அவனுக்கு பின்னால் எதுவும் இல்லை. வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம்
அவனைக்கே மார்க்கத்தை களப்பற்றதாக ஆக்குகிறோம். நிராகரிப்பவர்கள் வெறுத்தாலும் சரியே, இந்த முழக்கமே அங்க இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள்லையும் முழங்கிய வண்ணம் முஃமின்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மக்காவுக்குள்ள வெற்றி வகை சூடுனதோட போறாங்க. அவங்களோட யார் இருக்கா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் அந்த சிலை வணக்கங்களும் தகர்க்கப்பட்டு சிலையெல்லாம் விழுந்து நொறுங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் அப்படின்னு சொல்லி முழங்கி அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கரத்தால ஒவ்வொரு சிலையா அடிச்சு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போறாங்க. இந்த காட்சி எல்லாம் முஸ்லிம் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கைய புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது. மேலும் அல்லாஹுடைய பாதையில கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அவங்களுடைய உள்ளத்துல கரை புரண்டு ஓடுது. 9 மாச கர்ப்பிணி தன்னுடைய வயித்துல பிள்ளையும் சுமந்துக்கிட்டு மதினால இருந்து மக்காவுக்கு அவங்க போர்க்காலத்துல எப்படி போயிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். சும்மா வரலாற்றுல அவங்களுக்கு இடம் இல்ல, சும்மா அல்லாஹுடைய தூதருடைய துவாக்கள் இல்ல. அப்ப எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹ், அந்த வெற்றிகளை எல்லாம் அவங்க கண்ணால கண்டாங்க. தன்னுடைய சிரமங்களை எல்லாம் பார்க்காம அவங்க இந்த மார்க்கத்துக்காக போய் உழைத்த அவங்க பாடுபட்ட அவங்களுடைய பங்களிப்புக்கு அல்லாஹால அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த சில நாட்கள்ல ஹுனைன் போர் வருது. அது ஒரு சோதனை மிக்க போரா இருந்துச்சு. முஸ்லிம்கள் பெரும் பெரும் சிரமத்துக்கு ஆளானாங்க. பலர் புறமுதுகிட்டு ஓடினாங்க. அவர்களால் ஏறிட்டு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்பக்கமா ஒதுங்கிட்டாங்க. மக்களே வாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது, அல்லாஹ்வின் அதாவது அப்துல்லாஹ்வின் மகன் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களுடைய குடும்பத்தினர், முஹாஜிர்கள், அன்சாரிகள் எல்லாரும், சிலர் மட்டுமே தவிர பாக்கி எல்லாரும் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு போரா அந்த ஹுனைன் போர் இருக்கு. அந்த குறைவான மக்கள் அல்லாஹுடைய தூதர் பக்கத்துல நின்றாங்கல்ல, அந்த மக்கள்ல உம்மு சுலைம் அவர்களும் அவங்களுடைய கணவரும் இருக்கிறாங்க. 2 பேரும். உம்மு சுலைம் தன்னுடைய இடுப்புல ஒரு போர்வையால கட்டிக்கிட்டு அவரோட தன்னுடைய கணவரான அபூ தல்ஹாவுடைய ஒட்டகமும் இருந்து, அந்த ஒட்டகம் தம்மை மிகச்சிடக்கூடாது, பயந்து அந்த எல்லா ஒட்டகமும் ஓடுது, மக்கள்லாம் ஓடுறாங்க, அதோட நம்ம ஒட்டகமும் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த ஒட்டகத்தோட மூக்குல ஒரு வளையம் இருக்கு, மாட்டியிருப்பாங்க போல தெரியுது. அந்த வளையத்துக்குள்ள தன்னுடைய கைய நுழைச்சு இப்படி புடிச்சுக்கிட்டாங்களாம், ஓடிராம. அது இழுத்து போட்டா இந்த மனுஷி ஒரு இழுப்புக்கு தாங்குவாங்களான்னு தெரியல, பாதுகாத்து வச்சுக்கிறாங்களாம். எந்த அளவுக்கு வீரமான பெண்களா இருந்திருக்காங்க பாருங்களேன். இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த இஸ்லாத்திற்காக உழைக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரோட போர்க்களத்துல நிற்பதற்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை புடிச்சு இழுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த நிலையில அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு சுலைமே அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு உம்மு சுலைம், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அன்பரவாகட்டும், எனக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கேக்குறாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் அந்த ஹுனைன் போது ஒரு சிறு வாளை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அந்த நிலையில ஒரு பக்கம் கையில ஒரு சின்ன வாள் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அப்படி வாளை வச்சுக்கிட்டு நிக்கும் போது அவரை பார்த்து அபூ தல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ உம்மு சுலைம் வாளோட நிக்கிறா அப்படின்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர், உம்மு சுலைமே, இந்த வாளை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய பதில பாருங்களேன். இணை வைப்போரில் யாராவது உங்களோட பக்கத்துல வந்தா அவரோட வயித்தை இது மூலம் கிழிச்சிருவேன்.
அப்படின்னு சுலைம் பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு மேலும் அல்லாஹ்வின் தூதர், எங்களுக்கு பிறகு புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள் உங்களை விட்டுட்டு தோற்று ஓடுறாங்க. அதனால உங்களை கொன்று, அதாவது அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு பின்னாடி புதுசா இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த நிலைமையை பார்த்துட்டு தோத்து போயிட்டோன்னு ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க முடிச்சது நீங்க அவங்களெல்லாம் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுலைமே, அல்லாஹ் நிச்சயம் நம்ம அழகிய நன்மைகள் பாதுகாத்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க. பாருங்க, அப்ப அந்த ஹுனைன் போரின் கடுமையான சண்டை நேரத்துல சண்டை உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. கண்கள் எல்லாம் சிவந்துருச்சு. ஆண்கள் எல்லாம் இருந்த வீரர்கள் கூட தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு ஓடிய அந்த சந்தர்ப்பத்துல அதை கூட சகித்துக்கிற முடியாம சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, மக்களை கொண்டு விடுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை விட்டுட்டு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க இவங்க? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு சண்டை மாற்றமா இருந்து கஷ்டங்கள் வர விட்டுட்டு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணா, அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கத்துல இருந்து போராடக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தின் நற்செய்தி கூறியது இவர்களுக்கு ஆச்சரியமே இல்லைன்னு இதை எழுதக்கூடிய ஆசிரியர் எழுதுறாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அமாரா அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல உஹது போர்க்களத்துல நின்றாங்களோ, அதே மாதிரி அதை விடவும் சற்றும் குறைவில்லாம ஹுனைன் போர்ல சுலைம் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால சொர்க்கத்திற்கு நற்செய்தி வாங்கினதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக கையில வாளேந்தி அந்த இடத்துல போர் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இறந்திருக்காங்கிறதுல பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் நுழைந்தேன். அங்கு தல்ஹாவின் மனைவி ருமைஸா இருந்தார். இப்படி நான் கனவு கண்டேன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியத புகாரி, சஹீஹ் முஸ்லிம் அதுல எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இவங்களுக்கு சுலைமின் கண்கள்ல பீலை இருந்ததால அவருக்கு ருமைஸா அப்படின்ட்டு செல்லமா அழைக்கப்பட்டாங்க. சுலைம் அவங்களுக்கு செல்லமான ஒரு பேர் ருமைஸா. அப்போ ஜாபிர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களாம், நான் சொர்க்கத்துல அபூ தல்ஹாவுடைய மனைவி ருமைஸா இருந்ததை கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்துக்காக போராடினவங்களுக்கு எவ்வளவு பெரிய சுப செய்தியை இந்த உலகத்திலேயே கேட்கறதுக்கு வச்சிருக்கான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இந்த சுலைமையும் அவருடைய சகோதரி ஹிரான் அவர்களையும் சந்திப்பாங்க. சுலைம் சொர்க்கத்தை பத்தி நற்செய்தி கூறியது மாதிரியே அவங்களுடைய தங்கச்சி, அவங்களுடைய சகோதரிக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சுப செய்திகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இன்றைய தினம் நம்ம பார்த்தது அமாரா, சுலைம், 2 சஹாபிய பெண்களை பார்த்திருக்கோம். அதே வரிசையில அவங்களுடைய சகோதரி ஹிராமும் இருக்கிறாங்க. அவங்க இந்த மார்க்கத்துக்கு எப்படி எல்லாம் தியாகங்கள் செஞ்சாங்க, அவங்கள பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, வரலாற்று நிகழ்வுகள்ல எப்படியெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்துக்காக போராடிய உத்தம சஹாபிய பெண்களின் பரம்பரையில் வந்த பெண்கள் தான் நாமங்கிறத மறந்துடாம நாமும் இந்த மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக, இந்த மார்க்க விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த தீனுக்கும் நம்ம எல்லா வகையிலையும் நம்ம உறுதுணையாக இருக்கக்கூடிய பெண்களாக, இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு நாம் பாடுபடக்கூடிய பெண்களாக, இந்த தீனுல் இஸ்லாத்தின்படி இந்த மார்க்கத்தின்படி வாழக்கூடிய பெண்களாக, நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெண்களாக, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அழகிய உபதேசங்களை சொல்லும் அளவுக்கு நாலேஜபிளான இந்த மார்க்கத்தை அறிந்த பெண்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும்டா. இந்த மாதிரியான வரலாறுகளை படிக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம படிச்சு விளங்கணும். அப்பதான் நம்மளுடைய ஈமான் உறுதியோடையும் இந்த அழகிய செய்திகளை நம்ம குடும்பத்தாருக்கும் எடுத்து சொல்லி நாமும் ஈமானோடு இருக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யா அல்லாஹ், நீ
எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த செய்திகளை, இதன் மூலம் உள்ள படிப்பினைகளை நாங்கள் பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. எங்கள் மீது புரிந்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய வாரிசுகளை ஆக்கி அருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்கள் குடும்பத்தார், எங்கள் உடன்பிறப்புகள், உண்மையான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக, உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஏக இறைவன் என்ற இந்த ஒரு சொல்லை ஓங்கி முழங்கக்கூடியவர்களாக எங்கள் வாழ்க்கையில் ஈமானின் உறுதியை பின்பற்றி வாழ்ந்து அந்த உறுதியோடு உன்னை சந்திக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.